நம்மளுடைய வீடுகளில் ஒரு தெய்வீக ஆற்றலை நம்ம வந்து பூஜை பண்ணுற அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரலான்னா, அதுக்கு மிகச்சிறந்த ஒரு பொருளாக இருக்கிறது, நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது இந்த மருதாணி தான். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது எப்போவுமே வந்து இந்த மருதாணி தாங்க. இந்த மருதாணியை வந்து நம்ம நிறைய பூக்களை வந்து நம்மளோட பூஜைக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இந்த மருதாணி வந்து அவ்வளோ நல்லது. ஒரு நல்ல தெய்வீகமான ஒரு நறுமணத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். உங்களை எப்போவுமே வந்து புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து விளக்கேத்தி நார்மலாக எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவோம் இல்லையா? ஸோ அது போல் இருக்கக்குள்ள டைமில் மட்டும் இந்த ஒரு மருதாணி கிடைச்சவங்க தினமும் வைக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து இந்த மருதாணியை வைத்து விளக்கேற்றுங்கள். உங்கள் வீட்டுகளில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் எல்லாம் வந்து பெண் தெய்வ படங்களுக்கெல்லாம் இந்த மருதாணியை வச்சு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. அது போக வந்து உங்களுடைய நிலவாசப்படி இருக்கு இல்லையா? ஸோ நிலவாசப்படியிலையுமே இந்த மருதாணியை வந்து தொங்க விடுங்க. அது அவ்வளோ ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அந்த இடமே வந்து ஒரு நல்ல தெய்வீகமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தணும். எப்போவுமே வந்து இந்த காஞ்சி போன பூக்கள் எல்லாம் நிறைய பேர் வீட்டு வாசலில் வந்து தோரணையாக தொங்க விட்டுருப்பாங்க. அதில் பலனே கிடையாது. இது போல் இயற்கையான நல்ல நறுமணம் தெய்வீக ஆற்றல் தரக்கூடிய இந்த மருதாணி எல்லாம் வந்து பயன்படுத்துங்க. அவ்வளோ நல்லது. பெண்கள் வந்து இந்த மருதாணி பூக்களை தலையில் சூடும் பொழுது அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும். இதெல்லாமே வந்து இருக்குங்க. இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. பெண்களுக்கு வந்து கணவன்கிட்ட ஒரு நல்ல அந்யோன்யம் வேணும், ஒரு நல்ல ஒரு புரிதல் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த மருதாணி பூக்களை தலையில் சூடிக்கொண்டால் அவ்வளவு நன்மை நடக்கும். பயன்படுத்தி பாருங்கள், பலன் பெறுங்கள். லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீடுகளிலே நிரம்பி இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ல மைத்திலி.